ஏற்கனவே மணி 1 ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரியும் வள்ளி திருமணம்னா என்னன்னு. நாடகம் நிறைய பார்த்துருக்கீங்க. இப்ப வள்ளி யார்? நாடகம் முதல்ல எதுக்கு வைக்கணும்? நாடகத்தெல்லாம் உங்களுக்கு என்ன நன்மை? அறிவியல் ரீதியா, ஆன்மீக ரீதியா, புராண ரீதியா, மூணுமே நம்மள்ட்ட தான் இருக்கு. கொஞ்சம் குறைச்சிக்க நல்லா இருக்கு. எனக்கு நான் பேசுறது மட்டும் கேட்டா போதும். சரி, நம்ம அக்கா பெரிய சுஷீலாவெல்லாம் கிடையாது. அதனால நான் பேசுறது மட்டும், நம்ம பேசுறது தான் நான் வந்திருக்கேன். அதனால திருப்பி திருப்பி போடுறீங்க. எத்தனை பேர் வந்தாலும் திருப்பி அந்த அக்கா சாந்தியக்கா கூட்டிடுவான்னு சொல்றீங்களே, எனக்கு அது போதும். அந்த ஒரு நன்றி போதும். சாகுமுறை நினைச்சிருப்பேன். சந்தோஷமா இருக்கு. அப்ப அறிவியல் ரீதியா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயமே நம்ம கோயில கட்டினாங்கன்னா சும்மா விளையாட்டுலாம் கட்டிக்கிட்டே. கோவில் கட்டியது மக்களை, மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக தான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நீ நல்லவனா வாழணும் அப்படிங்கிற கோயில் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு பயம் இருந்துச்சு. கோயில் எதுவுமே தப்பு செய்யக்கூடாது. நம்ம ஒரு மனிதனை பக்குவப்படுத்துறதுக்காக கோயில் உருவாக்கப்பட்டது, தெய்வங்கள் உருவாக்கப்பட்டது. உண்மையிலே தெய்வங்கள் இருக்கு, நமக்கு நிரூபிக்கப்பட்டது. இருக்கு, இல்லைன்னா சாதிக்க, இல்லைன்னா கூட நம்ம போராடவே வேணாம், விட்டுருங்க. சாமி இல்ல, கோயில் கூட நம்ம பேசவே கூடாது. அவங்கள்ட்ட போய் நம்ம போராடிட்டே நிக்க கூடாது. நமக்கு தான் ரத்த கொதிப்பு ஏறும். அதனால விட்டுறணும். ஐயா நீ இல்லைன்னா இல்லைன்னு விட்டுரு, எங்களுக்கு இருக்கு, நாங்க கும்பிட்டுக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்ட்டு வந்துடணும். நான் நிறைய போராடி பார்த்துட்டேன். அப்ப நம்ம இதுல நன்மை நம்ம எடுத்துக்குவோம். உனக்கு கிடைக்கணும் போயிட்டு போதே, எங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப அறிவியல் ரீதியாக ஒரு பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணுங்கிறத ஒரு நாடகத்தை வைக்கிறது. விடிய விடிய நாடகம், பிரபஞ்ச தொடர்பு. பிரபஞ்சம் அண்ட சராசரம். இந்த கோயில் கட்டினா அஸ்திவாரம் போட்டிருப்பீங்க, வீடு கட்டினா அஸ்திவாரம். அது மாதிரி என்ன கட்டினாலும் ஒரு அஸ்திவாரம். அஸ்திவாரமா எதுவும் செய்ய முடியாது. பூமி எந்த அஸ்திவாரத்துல சுத்திட்டு இருக்கு? நம்மளையெல்லாம் சுமக்கிற இந்த பூமி, இத்தனை கோடி மக்களை, இத்தனை கட்டடங்களை, இத்தனை எந்திரங்களை சுமக்கிற இந்த பூமி எந்த அஸ்திவாரத்துல சுத்திட்டு இருக்கு? அஸ்திவாரமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு அச்சுல சுத்தி, அது சுத்த வைப்பது யார்? இறைவன். அதுதான் இறை சக்தி. அதுதான் இறை சக்தி. இப்ப மூச்சு விடாம நம்ம சோறு திங்காம 2 நாளைக்கு இருந்துக்கலாம். கோவிச்சுக்கிட்டு, யாரையாவது கோவிச்சுக்கிட்டு 2 நாளைக்கு கொலைப்பட்டினியா இருந்துக்குவீங்க. யாரையாவது பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கலாம். சைத்தான் வரும் இந்த பக்கம் திரும்பிக்கும், அப்படி கண்ணை முடிக்குவீங்க. யாரு பேச கேட்க பிடிக்கலையா காதை முடிக்குவீங்க. சரிங்களா? மூச்சு விட பிடிக்கலன்ட்டு மூச்சு விடாம இருக்க முடியுமா? மூக்க முடிக்கிட்டு செத்து போயிருப்போம். அப்ப சுவாச காற்று என்பது அதுதான் இறை சக்தி. அதுதான் இறை சக்தி. அதுலதான் இதுதான் நம்ம ஏத்துக்கணும். சரிங்களா? அப்ப அந்த பிரபஞ்சம் தான் இந்த பூமியை சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் இருக்க வரைக்கும் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றதுக்காதான் வருஷத்துல திருவிழா வச்சு, நாடகத்தை வச்சு, புராண கதைகளை பேச, புராணங்கள் பேச வச்ச சங்கரதாசாமி பாவம். அவரு கஷ்டப்பட்டு ஒரு நாடகத்தை 64 சொல்ல எரும மாடு 69 நாடகம் மொத்தம். தெரியாம சொல்லக்கூடாது, 69 நாடகங்கள். அதுல எழுதினார் அவர். எதுக்கு தெரியுமா? மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும். இப்ப நிறைய சினிமா பாட்டு உள்ள வந்துருச்சு. நான் ஒண்ணு சினிமா படம் வெறுக்கிறவ கிடையாது. அதை வச்சுக்கலாம், ஊருகா மாதிரி தொட்டுக்கலாம், தைசார மாதிரி போட்டு பிணையக்கூடாது. எல்லாமே சினிமா பாட்டு வந்து சங்கராசம் எழுதின நாடகத்துக்கு மதிப்பு இல்லாம போயிரும்ல. அதை கொஞ்சம் உள்ள கொஞ்சம் கொண்டு வரணும்ல. அப்ப அந்த பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதான் சங்கரதாசாமி நாடகத்தை வச்சார். விடிய விடிய நன்றி, சாமிக்கு நன்றி சொல்றதுக்காக. ஒரு யாருமே இப்ப எல்லாம் ஏசி மொழி படுத்துக்கிறோமே, வீட்டுக்குள்ள யார் வெட்டா இல்லை, யாரும் தூங்குறதே கிடையாது. அப்ப பிரபஞ்ச தொடர்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். முனிவர்கள் தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக நாடகத்தை வச்சது. அப்ப இந்த பஞ்சபூதங்களை ஒன்றுதான் பஞ்சபூதங்கள். இப்ப வள்ளி திருமணம்னு ஏன் எழுதணும்? சங்கரதாச சுவாமி கட்சியை பட்சி ஏன் வள்ளி முருகன் திருமணம் எழுதிக்கலாம்ல நாடகத்தை? கட்சியை பட்சி வள்ளிக்கு முக்கியத்துவம். வள்ளி பெருந்தகை நாச்சியார். வள்ளி சாதாரணப்பட்டவங்க கிடையாது. வள்ளி பெருந்தகை நாடகத்துல வள்ளியோட கதாபாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. மகா பாவம். நான் சொல்லல, மகா பாவம். எந்த ஒரு கதாபாத்திரத்தை அவங்களுக்குரிய இடத்தை கொடுத்துடணும். அதுதான் முக்கியத்துவம். கதாநாயகி வள்ளி தானே. நான் வள்ளியை பூரா 2 மணிக்கு விடுவேன், 2:30 மணிக்கு விடுவேன், 1:30 மணிக்கு விடுவேன், நான் பேசவே மாட்டேன், உன்னை பேசவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை சுமக்கணும். அவ்வளவுதான். வள்ளி பெருந்தகை நாச்சியார். அந்த அம்மா யாரு? இந்த சொன்ன பஞ்சபூதங்கள் தன் கட்டுக்கோப்புகள் வைத்திருப்பாள். கர்ணன் பிறக்கும் போதே கவசகுண்டலத்தோடு பிறந்தவர். பரசுராமர் கோடாலியோடு பிறந்தவர். கர்ணகி இப்ப தோன்றும் போதே காலில் சிலம்பு மட்டுமே, சந்திரமதி மாங்கல்யத்தோடு. ஆனால் வள்ளியாகிய நான் குண்டலம் கொடிவலை குதிகால் சிலம்பு கால் தண்டை வேணத்தும் தரித்து தவழ்ந்தவள் கனக வெங்கை பூங்குரத்தி. 5 பொருட்கள். அப்ப 5 பஞ்சபூதங்கள் தன் கட்டுப்பாட்டு. அஷ்டமா சித்துக்கள் கத்துக்கிட்டவங்க. போகர் சித்தர்கள் மற்றவங்க எல்லாம் இறைவன் அது கூட இது கூட கேட்பாங்க. சித்தர்கள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சிவனை பார்த்து உனக்கு என்ன வேணும் நான் தர்றேன் அப்படிம்பாங்க. அந்த சித்தர்கள்லே ஒருத்தர் போகர் தான் வள்ளியை பார்த்து கேட்டதா, சிலையை செய்ய விடுமா, என்னம்மா அப்படி பண்றீன்னு. சிலையை செய்ய விடாமல் தடுத்தவள். இன்னைக்கு நீங்க இலங்கை தட்டி பாருங்க,
இலங்கை ஒரு 20 வருஷம் முன்னாடி என்ன வேணாலும் போய் பேசிட்டு போலாம், அப்பெல்லாம் பேச முடியாது, தட்டினீங்கன்னா உடனே தெரிஞ்சிடும். அப்ப இலங்கையில வந்து கதிர்காமம், அங்க முருகன் கோவில் இருக்குன்னா முருகன் சிலை கிடையாது. 7 திரைச்சிருந்தாங்க, திரைச்சலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அங்கதான் வள்ளி வந்து நெல்லுக்காய போட்ட இடம் இன்னைக்கு இருக்கு, மூங்கில் நெல். மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் இன்னைக்கு இருக்கு. யானை தந்தத்தை வச்சு அவ திணை இடிச்சிருந்தா அப்ப அவ எப்ப ஏற்பட்ட பொம்பளையா இருந்திருப்பா. யானை தந்தத்தை வச்சு திணை இடிச்சிருந்தா அவ எவ்வளவு பெரிய பலசாலி. அந்த அம்மா வந்து இன்னும் அந்த இடம் இருக்கு. அங்கேதான் வந்து அந்த சிலையை செய்ய விடாமல் ஒளியை வந்து தன் கட்டுப்பாட்டுக்கு வச்சுருக்காங்க. போகிற இளமை கேட்டாங்களா, ஒளியை கொடுமா முருகன் சிலையை செய்யணும்னு அந்த அம்மாட்டு சின்ன சிலையை செஞ்ச அம்மா கையில கொடுத்துட்டு ஒளியை பாதி ஒளி அதுக்குள்ள கொடுத்துட்டு நிறைய விஷயம் இருக்கு, நேரம் இல்லை, அது மீதி வச்சுதான் பழனிமலை முருகன் சிலையை செஞ்சது 9 பாசனத்தாள். அப்படிப்பட்ட வள்ளி, அதனாலதான் அந்த கஞ்சியப்பச்சி வாசரை வள்ளிக்கு வள்ளி திருமணம் கொண்டு வந்தார். வலது பக்க சுவாச காட்டுக்கு உரியவள். சூரியனுக்கு கையில் ஒரு சூரியனுக்கு ஒப்பான ஒரு மலர் இருக்கும், அதை இவள் வைத்திருப்பவள். வலது பக்க சுவாச காட்டுக்கு உரியவள். அஷ்டமா சித்துக்கள் கத்துக்கிட்டவங்க. அப்படிப்பட்ட வள்ளி, அந்த வள்ளி அங்க இருக்காங்க. நெல்லு காய போட்ட இடம் இருக்கு, மஞ்சள். அதே மாதிரி வேலூர் மாவட்டம் தமிழகத்துல வள்ளி நெல் அரசாட்சி புரிஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு நேரத்துல அரசாட்சி மக்கள் ஆண்டிருக்கா. ஒரு நேரத்தில் அந்த இனம் அங்க இருக்கு. அப்ப அங்கேயும் நெல்லு காய போட்ட இடம் இருக்கு, மூங்கில் நெல். நெல்லு காய போட மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம், அதை தியானத்தை திணை இடிச்ச இடம். அந்த வள்ளியார், இந்த வள்ளியார். அப்ப வள்ளி, அதனாலதான் வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வள்ளி பெருந்தகை நாச்சியார் வலதுபக்க சுவாச காற்றுக்கு உரியவள், சூரியனுக்கு ஒப்பானவள். அதனால வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வள்ளி திருமணம் எழுதி வச்சார். அந்த வள்ளி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் உங்க ஊருக்கு மகாலட்சுமியின் மறு அவதாரம். எப்படி ஆண்டாள் வந்து பெரியாழ்வாருக்காக பூமியில அவதரிச்சாங்களோ அது மாதிரி நம்பிராஜனுக்காக வந்தவங்க தான் வள்ளி. நம்பிராஜன் சாதாரணப்பட்டவர் கிடையாது, சரியான வந்து பக்தன். நம்பிராஜனை காமிக்கிறதே கிடையாது. பாவம், ஒரு வேஷம் போட்டாங்கன்னா ஒரு 500 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் கிடைக்கும். பேரம்பேத்திக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பாரு, அதையும் அள்ளி வச்சு மூடியாச்சு. நம்பிராஜன் யாரு? மகாவிஷ்ணு தவம் இருந்து மகாலட்சுமிக்கு பிள்ளையா கொடுன்னு கேட்டவரு. அப்ப எப்பேற்பட்ட ஆள் அவரு? அந்த நம்பிராஜன் வம்சம் தான், சாதாரணப்பட்டவர் கிடையாது. ஒரு மகாலட்சுமி பிள்ளையா கொண்டு வா எனக்கு வந்து கொடுன்னு கேட்ட கூட்டம் நம்பிராஜன். அவருக்கு வந்து மகளாக வந்து தத்து மகளாக வந்தவள் தான் வள்ளி. அந்த வள்ளி தான் இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்காங்க. வள்ளி வணங்குவள் முருகப்பெருமான். இது வந்து வள்ளியை பத்தி கொஞ்சம். ஏன் வள்ளி திருமணம் வைக்கிறாங்க? நாடகத்தை கொஞ்சம் ஒரு பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணுங்க. நாடகத்தை வச்சு மெடிசன், அவ்வளவு ஆன்மீகம், அறிவியல், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும். முருகனை பத்தி பேசியா இருந்தா, முருகனை பத்தி பேசுறதே கிடையாது. முருகன் திருமணம் தானே கதாநாயகன். முருகனை பத்தி, முருகன் யாரு, எப்பேற்பட்டவர், அவர் மகிமை என்ன, அவர் கலியுகத்தின் வரதன், அதான் உண்மை. சாதாரணப்பட்டவர் கிடையாது. திருச்செந்தூர் முருகன், நீங்க கந்த சஷ்டி கேட்டிருப்பீங்க. கந்த சஷ்டி, சுக்குக்கு மேல மருந்து கிடையாது. சுப்பிரமணியக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. சுக்குக்கு மேல மருந்து கிடையாது. சுக்கு மேல அந்த பட்ட மருந்து இல்ல, சுக்கு மட்டும்தான் மருந்து. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. சுப்பிரமணியர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. கலியுகம் என்ன கேட்டா, மனம் உருகி கண்ணீர் மல்க போய் அவர்கிட்ட நீங்க கையேந்து நில்லுங்க, யாமிருக்க பயமேன் கொடுப்பாரு. நமக்கு தான் பேசுறதுக்கு நேரம் இல்லையே, நமக்கு தான் பணம் சம்பாதிக்க தான் நேரம் இருக்கு. அப்ப கவக்க ஒண்ணு என்ன ஒரு சவுண்ட் என்கிட்ட இது வந்துச்சு, ஒன்றும் இல்லை. சரி, அப்ப முருகனை பத்தி தெரிஞ்சாங்க. 2 நான் 3-4 பாட்டு தாங்க, அதுக்கு மேல பாட மாட்டேங்க. நீங்க 10 லட்ச ரூபா நான் அன்பை கூட பாட மாட்டேன். ஏன்னா எனக்கு நேரங்காலம் தெரியும். 1 மணிக்கு வந்திருக்கேன், சரியா 1:30க்கு நான் முடிச்சிடுவேன். 1:45 நாரதர் விட்டுருவேன். எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் பரதநாட்டியம், அவ்வளவுதான். எனக்கு வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன நேரமோ அதை எனக்கு அதுக்குள்ள நான் சொல்லி ஆகணும். நான் வந்து 2 பாட்டை பாடிட்டு போகலாம், சந்தோஷமா தான். நீங்க என்ன விரும்புறீங்க அந்த பாட்டை பண்ண எனக்கு அன்பளிப்பு கொடுப்பீங்க. ஆனா என்னோட இடத்துல நான் ஒதுங்கவே மாட்டேன். என்னோட குணம் அது. என்னோட இடத்துல நான் அந்த சரி கூட விலக மாட்டேன். நான் முருகனை பத்தி பேசிதான் ஆகணும், முருகனை பத்தி சொல்லிதான் ஆகணும். அதனால முருகன் பத்தி சாதாரணப்பட்டவர் கிடையாது. கந்த சஷ்டி எல்லாம் கேட்டிருப்பீங்க. கந்த சஷ்டி கேட்பீங்க, கேட்கணும். வாரத்துல ஒரு நாள் வீட்டுல போடணும். அதை எழுதுறது யார் தெரியுமா? பாலதேவராயர் தான் அந்த கந்தசி எழுதினவர். எப்பனா சூளை நோய் வந்துச்சு சோழ நாட்டுக்காரர். சூளை நோய் இங்க இருந்து எரியும், கபகபடி எரியும். ஒரு நோய் இருக்கு, சூளை நோய். அது வந்துருச்சு. எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டாரு, கேட்கல. எல்லாம் போய் திருச்செந்தூர் முருகனை போய் பாருனாங்க. திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தாரு, பேசுறாரு முருகன் கிட்ட. அந்த பாரு, சூளை நோய் வந்துருச்சு, உன்னை நம்பி நான் வந்துட்டேன். துண்ணூறு வழி வயிற்றுல பூசிக்குவேன். கடற்கரை போவதுக்குள்ள இன்னும் வயிற்று வழி நிக்கணும், இல்லைன்னா கடலை வந்து செத்து போயிட்டார். தெய்வம் இன்னும் நம்மகிட்ட பேசும். அதே மாதிரி துண்ணூறு வழி வயிற்றுல பூசுற கடற்கரை போவதுக்கு வயிற்று வழி நின்றது. அவர் எழுதியதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போருக்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிச்சயம் கைகூடும் நிமரருள் கந்தர் சஷ்டி கவசம் தானே. 20 நிமிஷம் பாடுதான் நேரம் போயிடும். அப்ப இது காப்பு, நான் பாடுனது இப்ப காப்பு.
எழுதினாரு. வாரத்துல ஒரு நாள் நீங்க கந்த சஷ்டி கேட்டா போதும், வீட்டுல கவசமா நம்மள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அத்தனை வார்த்தைகள், அத்தனை தெளிவுகள். இது கந்த முடிஞ்சிச்சு. அதுதான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தான் நீங்க உங்க ஊர்ல நாடகமா வச்சிருக்கீங்க. அவர் கதாநாயகன், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப முடிஞ்சிச்சு. முருகன்னா யார்? 6 படை வீடுக்கு ஒரு விசேஷம். அறிவியல் ரீதியா நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். 6 நாள் விரதம் இருக்கட்டும். சஷ்டியில போய் வெறும் நாட்டு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு பசுமாள், நாட்டு பசுமாள் சாப்பிட்டு 6 நாள் விரதம் தான் சஷ்டியில் இருந்தால் அகம் என்ற வகையில குழந்தை வேணா. அந்த கதிர்வீச்சு அங்க 6 படை வீடு ஒவ்வொரு கதிர்வீச்சை வச்சுதான் கட்டினது. கோவில்கள் கட்டப்பட்டது கிரகத்தின் கதிர்வீச்சு அடிப்படையை வச்சு கட்டப்படும். சும்மா விளையாட்டுலாம் கோயில் கட்ட கிடையாது. கதிர்வீச்சு அடிப்படையா எந்த ராசிக்காரங்க எந்த நட்சத்திரங்களும் எந்த இடத்துக்கு போனா அந்த பலன் நமக்கு முழுசா கிடைக்கும். அதை சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை ஒளி கொடுக்கும். நாம் சூட்சமத்தை விட்டு ஒதுங்கி நின்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போய். சரிங்களா? அந்த முருகன் தான் வந்திருக்காரு. இப்ப முருகன் 2 வரி கந்தபுராணம். சரிங்களா? கந்தபுராணம் பேசி ஆவன் பேச பேச எனக்கு புண்ணியம். நீங்க கேட்க உங்க முன்னோர்கள் செய்த பாவம் நீங்கும், உங்க பிள்ளைங்க தெரியாம செய்யற பாவம் நீங்க 2 வரி மட்டும்தான், ரொம்பலாம் இல்ல. சரிங்களா? மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவா. மனசு வேதனைப்படுற மாதிரி நம்ம கட்டின வீடு தான். நம்ம வீடு கட்டுவோம், ஓடி ஓடி வீடு கட்டியிருப்பீங்க, டீ குடிச்சிருக்க மாட்டீங்க, சோறு தின்றுக்க மாட்டீங்க. ஐயோ சிமெண்ட் உடைக்கு பணம் வேணுமே, அதுக்கு வேணுமே, இதுக்கு வேணுமே, ஓடி 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 வீடு கட்டி சொத்து சேர்ப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு. நாம் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு வீடு கட்டிய வீட்டிலே நாம் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு நமக்கு இடம் கிடையாது. 4 மணி நேரம் தான். சித்தப்பாவை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சித்தியை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பணத்தை தூக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. 4 மணி நேரத்துக்கு நமக்கு அந்த வீட்டில் இடம் கிடையாது. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனபடி அந்த இடத்த விளக்கமாத்த வச்சு கழுவிடுவாங்க. இவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தட்டு, தூங்குன பாயில தான் படுத்து தூங்கணும். எங்க பாய் படுத்து எங்க மெத்தையில பாயில தான் படுக்கணும். அந்த பாய்க்கு நான் அப்புறம் விளக்க சொல்றேன். அதுல படுத்தா எவ்வளவு அறிவியல் ரீதியா உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு, எத்தனை நோய் திரும்புங்கிறது அப்புறம் சொல்றேன். சரிங்களா? படுத்த பாய், தூங்குன தலைவாணி, சாப்பிட்டது எல்லாம் தூக்கி குப்பையில விட்டெறியப்படும். எங்கே யாராவது ஒருத்தர் எங்க தாத்தா செத்து விட்டு அவர் தலைவாணியில தான் நான் தூங்குறேன்னு சொல்லுங்க பாப்போம், தூங்க மாட்டான். அதுக்கப்புறம் கருமாதிங்கிற பேர்ல வீடு வெள்ளையடிச்சு மறக்கப்பட்டு விடுவோம். முடிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கை. ஆனா இறந்த பின்னாடி உடம்பு புதைச்சிருவாங்க, தீயில வெந்துடும். அந்த ஆத்மா போகும்போது கூட வருவது தெரியுமா? கூட எதுவும் வராது. உற்றார் உறவினர், சொத்து பந்தம், அழகு, பதவி, பணம் எதுவும் கூட வராது. கூட வருவது எது தெரியுமா? கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிறருக்கு செய்யும் அன்னதானம். இது 3 மட்டுமே கூட வரும், வேற எதுவும் கூட வராது. அந்த இதுல நம்ம எந்த ஒரு புண்ணியம் வரணும்ல, அதனால 2 வரி. கந்த புராணம். கதாநாயகனா ஒரு வில்லன் இருக்கணும். கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். வில்லன் யாரு? நாரதரா. அவரு சங்கரதாசாமி கொண்டு வந்தவர். வில்லன் யாருன்னா சூரபத்மன் தான் வில்லன், கந்த புராணத்தின் வில்லன். அசுரன் 4ஆம் ஜாமத்தில் பிறந்தவன். ஆனா கொஞ்சம் ஆசை ரொம்ப வந்துச்சு. என்ன ஆசை? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர் எல்லாரும் அடிமையாகணும். அப்ப யார் நோக்கி தவம்? சிவன் நோக்கி 1000 வருஷம் தவம். சிவன் காட்சி கொடுக்கல. பார்த்தார், உன்னை எப்படி வரவழைக்கு எனக்கு தெரியுன்ட்டு ஒரு யாகத்தை வளர்த்து கையெல்லாம் வெட்டி போட்டு கழுத்து அறுத்தால் போட்டு சாம்பல் ஆகிட்டார். பார்க்கிறார். அப்பதான் சிவன், இன்னும் இப்படி ஒரு பக்தனா? தன்னுடைய ஜடாமுடி அவித்து விட, ஜடாமுடி இந்த கங்கை இந்த சாம்பலை ஊடுருவி போய் சூரபதன் உயிர் வந்துச்சு, பீனிக்ஸ் போற மாதிரி. அதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு, மந்திரங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்கு. எந்திரிச்சிட்டாரு. பார்க்கிறாரு சிவபெருமான. காசிவருக்கு மாயைக்கு பிறந்த சூரபதன் அழிந்தேன், இப்ப நீ உடம்பு கொடுத்துருக்க, உசுறு கொடு, கேட்கலாம் கொடு. சிவன் சிஷ்டா என்னடா வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர், நீ எல்லாரும் அடிமையாகணும். நெத்தில கை வச்சார் சிவன். சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்ப சிவன் சிரிக்க ஆரம்பிச்சாரு. என்ன பாக்குற? சாகாவரம் பெற்றவன் நான் மட்டுமே. சிவம் எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு சிவராசியும் சாவனம். நீ சாகனடா, யார் உன்னை அழிப்பது? நீ தான் யமனை அடிமையாக்கிட்டே, யமன் உன்னை கொல்ல மாட்டாரு. அப்பதான் கேட்கிறார் சூரபௌமன், உருவமாகி உன்னெற்றிக்கல்ல எவன் ஒரு தீப்புரை, பெண்ணின் கருவறையில் சுமக்கப்படாதவன். உன்னெற்றிக்கல் எவன் ஒரு தீப்புரிய, ஆண் மகன், ஆணுக்கு தோன்றிய ஆண் மகன். எவன் ஒரு அவனை என்னை அழிக்க வேண்டும். அந்த சூரபனை அழிப்பதற்காக வைகாசி விசாக தன் சிவனின் நெற்றிக்கல்ல 6 தீப்பொறியாக தோன்றியவர்தான் முருகப்பெருமான். வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல, அது வந்தது போனதெல்லாம் சொன்னா இன்னும் ரொம்ப நேரம். வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல. சூரச வந்தது வைகாசி விசாகம் பௌர்ணமி, நெற்றிக்கல்ல தீப்பொறி. வந்த வேலையை முடிக்கிறதுக்கு எப்ப? சூரசம்பாரம். அம்மா கிட்ட போய் சக்தி கிட்ட வேலை வாங்கிட்டு அழிக்க போறாரு. தெய்வங்கள் அழிப்பவர்கள் அல்ல, ஆணவத்தை அழிப்பவர்கள். ஆணவத்தை அழிச்சுவார். ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாகும் மயிலாக வைத்துக் கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக கேட்ட அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணங்குகிறேன். நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவன் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களில் என்னங்க அன்பெடுத்து கொடுத்துருக்காங்க. அவர் பேர்ல மதிப்புக்குரிய அவர்கள் பேர் சொல்லலாம், நமக்கு அருகதை கூட கிடையாது.
சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. உடையப்பா ஐயா அவர்களுக்கு அன்பு நன்றி. உண்மையில அவங்கள நான் பார்த்தது நன்றி. அவங்க பேர் சொல்ல நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். உங்கள் அன்பு நன்றி. நன்றிங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவன் நான். இனி வரும் காலங்களில் உலக மக்கள் வாழ பூமி சாஞ்சிச்சு, கொஞ்சம் சாஞ்சிச்சு. அது எப்போ வேணாலும் மழை வரும், எப்போ வேணாலும் வெயில் அடிக்கும், எப்போ வேணாலும் பூகம் போகிறோம். நம்ம அதெல்லாம் வாழ கற்றுக்கணும். எதையும் நம்ம தூக்கி நிப்பாட்ட முடியாது. வாழு முறை வாழ்க்கை. இந்த வாழ்றோம்ல, வாழு முறை வாழ்க்கை. அவ்வளோதான். வாழ் வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். சரிங்களா? இனி வரும் காலங்களே பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். என்ன நெஞ்செழுத்தம், என்ன தைரியம். 4000 மொபைல் பிள்ளையை கொண்டு கோயிலில் புதைக்கிறது. அது காலம் பதில் சொல்லும். சரிங்களா? பார்த்துக்கலாம். ஏன்னா அதனால இனி வரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாயம் பெருக வேண்டும். விவசாயிகள் மதிக்கப்படணும். உலக மக்கள் நோய் இல்லாமல் வாழும் முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. மனிதன் திருவள்ளுவர் இறந்துட்டார். பேசணும். ஏன்னா முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க எவ்வளவு நமக்கு செஞ்சுட்டு போனாங்க கொஞ்சமாவது ஞாபகப்படுத்தணும். அப்பதான் அடுத்த சந்ததிக்கு தெரியும். எதுவுமே நாங்க சொல்லவே மாட்டோம், நாங்க மட்டும்தான் கெத்துன்னு வாழவே கூடாது. அது மகா பாவம். எவ்வளவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. எத்தனை பேரு திருவள்ளுவர் குறள் 1300 அவரு எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா கன்னியாகுமரியில திருவள்ளுவர் செல்ல அவர் அந்த உருவம் கிடையாது. இப்படிதான் இருந்திருப்பாரு. ஒரு வடித்ததான் அவரு கற்பனை வடிவம். அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கல, தன்னை அழகுபடுத்திக்கல, காமிக்கல வெளியே. நான் வந்தது பூமிக்கு வந்துட்டேயா, ஏதாவது எனக்கு அப்புறம் வர்ற சந்ததிக்கு ஏதாவது கொடுத்துருப்போம்ட்டு 1330 குறள் 133 அதிகாரம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அதான் மூலம், வேற ஒண்ணும் கிடையாது. பொருளை பத்தி பேச வேணாம். பொருள் யார்கிட்ட இல்ல, பணம் எல்லார்ட்டும் இருக்கு. நிம்மதி இருக்கா? மனசாட்சி தருங்க. செத்த அமைதியா
இப்பதான் அமைதியா தூங்கு. தமிழ்நாடே தூங்கிதான் கிடக்கு, தூங்கு சாம. ஆமா, அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, விடுங்க, தொந்தரவு பண்ணாங்க. அவர் அது ஒரு 1/2 மணி நேரம் ஓடி போயிடும். அதுக்குதான். அப்ப பொருள் நிம்மதி இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்ல யாரும் நிம்மதியா தூங்குறோமா? இல்ல, சந்தோஷம் இல்ல. இந்த அடிவயத்துல இருந்து ஒரு சந்தோஷம் வந்துறீங்களா? இங்கு வள்ளியாக நடிக்கும் சாந்திஸ்ரீ பிஎஸ்சி பட்டாதாரி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போற்றி வந்து விழா குழுவினர் மற்றும் நாடக ரசிக்கும் அத்தனை ரசிகரும் ரொம்ப நன்றிங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்ப இது பொருளை பத்தி பேச வேணாம், விட்டுருவோம். அடுத்து வந்து காமம். அடேப்பா, அதை பேசவே வேணாம். ஏன்னா எல்லாம் 10 வயசு பிள்ளை பிள்ளைட்டு தான் வருது. 55 வயசுக்கு மேலதான் என்ன கன்றாவின்னு தெரியல. அது காலம் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா காலம் கொடுக்கும் தண்டனை மிகப்பெரிய தண்டனை. உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து நினைச்சுக்கணும், நம்ம இன்னைக்கு அவங்களை ஏமாத்துறோம், இவங்களை ஏமாத்துறோம். அப்படி காலத்தை ஏமாற்றவே முடியாது யாருனாலே. அதை நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன். அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க நல்லது செஞ்சா நம்மளை பாராட்டும், பிரபஞ்சம் நமக்கு தலை வணங்கும். அதனால அதான் நம்மளுடைய குறிக்கோள். சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பலனை அப்புறம் சொல்லிக்கிறேன் நேரம் இல்லப்ப. அப்ப அது காலத்திட்ட விட்டுறணும், காலம் நம்மளை பாராட்டும். புரிஞ்சு போச்சு. அதனால காமத்தை விட்டுருவோம். அறம்னா என்ன? உண்மை. வாழ்ற வாழ்க்கையில சத்தியம் தர்மம் பவித்திரமாக வாழ்ந்தால் இங்க வாழ்ற வாழ்க்கை இல்ல. நம்ம இறந்த பின்னாடி ஒரு வாழ்க்கைக்கு நான் சொல்ல, திருவள்ளுவர் கொடுத்துட்டு போயிட்டாரு, முடிஞ்சு வச்சு. மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அடுத்து மனிதன் தெய்வத்தை சொன்னது திருவாசகம், திருப்புகழ், தேவாரம். ஐயா, நீங்க தினம் திருப்புகழ் பாட வேணாம், தேவாரம் பாட வேணாம். மாசத்துல ஒரு நாள் ஒரு தேவாரம் பாடலாம்ல. 4 பேர் அவங்க அப்படிதான். திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரர். எதுவுமே சம்பாதிக்கலங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளவு பாட்டு எழுதினாங்க, அவ்வளவு பண். திரு அருணகிரிநாதர் 16,000 பாட்டு எழுதியிருக்காரு. பண் தான் அதுக்கு பேரு. எழுதியிருக்காரு. 14,000 கிடைக்கல, 2,000 தான் கிடைச்சு. 2,000 நம்மளால படிக்க முடியாது முழுசா, அதுக்கு மேல. ஆனா அவர்களுக்கெல்லாம் ஒரு பட்டம் கிடையாது. என்ன பெத்த ராசாக்களுக்கு ஒரு பட்டம் கிடையாது. திருஞான சம்பந்தருக்கோ திருவள்ளுவருக்கோ பெரிய பெரிய விஷயம் கொடுத்த பட்டம் கிடையாது. இங்க 4 அடுத்தையும் பாடுற பாட்ட எங்க அவ்வளவு பட்டம். அடடா, கவியரசு, இசை புயல், இசைஞான புயல், அந்த புயல், இந்த புயல், அந்த வேணா விட்டுருவோம். ஆமா, எங்க படிச்சு யார் கொடுத்தான்னு தெரியல. என்ன ஒரு கொடுமை பாருங்க, அதை பற்றி பேசிக்கலாம். அப்ப இந்த 4 பேரு சிவனுக்காகவே வாழ்ந்தாங்க. அவர்கள் இல்லை என்றால் தேவாரம் கிடையாது. தேவாரம் படிச்சோட வீட்டுல சிவன் வந்து உட்காந்துப்பாரு. உண்மையில நான் பேசுற எல்லாமே உண்மையில நடந்த சம்பவம் தான். கற்பனை எல்லாம் கிடையாது, இட்டு கட்டி பேசலாம் கிடையாது. எல்லாம் ஏட்டுல இருக்கு. சீர்காழி திருஞான சம்பந்தம் தான் ஒரு பேர். 3 வயசு அவங்க அப்பா கொண்டு போய் குளிக்கிறது மாதிரி இந்த கோயிலுக்குள்ள இப்ப குளமுக்குள்ள ஊரணி அங்கக்குள்ள உட்கார வச்சுட்டு உள்ள குளிக்க போயிட்டாங்க. உள்ள போய் சிவாய் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள பாக்குறது 3 வயசு. இன்னும் உள்ள பண்ண அப்பாவை காணோம் அப்படின்ட்டு கோபுரத்தை பார்த்து அழுகுது. அப்பான்னு அழுகுது. சிவன் பார்த்தா சக்திகிட்ட உள்ள அழுகிறான்ல, போய் பால் கொடுத்துருவா. அப்ப அம்பாள் கிண்ணத்துல பால் கொண்டு வந்திருக்கா, கொண்டு வந்து கொடுத்துருக்கா. 3 வயசு பிள்ளை திருஞான சம்பந்தம் லபுக்குன்னு குடிக்குது. குடிச்ச பால் கொவட்டில் வடிக்கிறதா தான் குடிச்சிருச்சு. பார்த்தா பாலை கொடுத்துட்டு அம்பாள் போயிட்டாங்க. அப்பா வந்துட்டு பூணூல் போடுறவங்கல்ல, அபிஷ்டு யாரா பாலை ஓங்கி அடிக்கப்பா, அம்பாள் கொடுத்தாப்பா அப்படின்ச்சான். அண்ணாந்து பார்த்த திருஞான சம்பந்தனுக்கு சிவனும் சக்தியும் காட்சி கொடுத்தார்கள் ரிஷப வாகனத்தே. அவன் பாடியதுதான் தேவாரம். 3 வயசு பையன் பள்ளியோடத்துக்கு போகல, எங்கேயுமே பார்க்கிறான். சிவனை பார்த்தனே போடுறான். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவேன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வனடா நீ. சக்தி கேட்டாங்களாம். மகாவிஷ்ணு அலங்காரமா இருக்காருல்ல, பிரம்மா கூட சில நேரத்தில் அலங்காரமா நகையெல்லாம் போட்டுக்காருல்ல, நீங்க மட்டும் ஏங்க அப்படி சுடுகாடு சாம்பலை பூசிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்க. அப்பதான் சிவன் சொன்னாரா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா, வாசல்லையே உட்காந்துருக்கோம். யார் வர்றா யார் போறான்னு பார்த்துக்கிட்டு 11 நாள் கழிச்சு 11 நாள் காரியம் பண்ணுவாங்க. அது முடிச்சோன்னே அழுதுகிட்டே சுடுகாட்டுக்கு வர, குடும்பத்துக்காக இவ்வளவு செஞ்சனே என்னை மறந்துட்டாங்க அழுதுகிட்டே சுடுகாட்டு வரும்போது அங்கேயே நான் அமர்ந்திருப்பேன். பிடி சாம்பல் முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பலா இந்த பூசிக்கணும், அவனையும் பூசி சொல்லி நானும் பூசிக்க. அதைத்தான் பாடுறான். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். இது தேவாரம். மாசத்துல ஒரு நாள் பாடினா போது வீட்டுல சிவன் வந்து உட்காந்துக்குவாரு. முடிஞ்சு போச்சு. அடுத்து யாரு? அருணகிரிநாதர் திருப்புகழ். உடம்பெல்லாம் குஷ்டம், ரத்தம் சலமா வடியுது. பார்த்தாரு, எதுக்கு உசுரோடு வந்துக்கிட்டு போய் திருவண்ணாமலை கோவத்துக்கு விழுந்து செத்து போய் குதிக்கிறாரு. முருகப்பெருமான் ஏந்திக்கிட்டார். சாவார இன்னும் 4 இருக்குன்னு தன் வேலை வைத்து நாவிலே எழுதினார். அவள் பாடியதான் திருப்புகழ். திருப்புகழ் பாடியே உடம்புல இருக்க வியாதி சரியாச்சு. ஹம்சானந்தி ராகத்துல ஒரு திருப்புகழ், இருமல் ரோகம் ஒரு திருப்புகழ் இருக்கு. அதை 108 தடவை ஒரு நாளைக்கு பாடினீங்கன்னா உடம்புல இங்க இருந்து உச்சாங்க உள்ளாம்பால் வரைக்கும் எந்த நோய்க்கும் சரியாது.
நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். திருப்புகழுக்கு அவ்வளவு மகிமை. திருப்புகழ் பாடப்பட நோய் சரியாகும். திருப்புகழ் பாடப்பட வீட்டுல திக்குவாய்ப்பில்லை என்று பேச்சு தெளிவாக வரும். திருப்புகழ் பாடப்பட வீட்டுக்குள்ள விஷ ஜந்துக்கள் வராதே, வந்தாலும் தீண்டால். திருப்புகழுக்கு அவ்வளவு மகிமை. முருகப்பெருமானை பார்த்து அருணகிரிநாதர் பழைய திருப்புகழ். முத்தை தருவத்தி திருநகை அவ்வளவுதான் சந்தோஷம். உண்மையிலேங்க திருப்புகழ் பாடினா விஷ ஜந்துக்கள் வந்தா தீண்டாது. இது நான் அனுபவித்த உண்மை. போன பௌர்ணமிக்கு முந்தின பௌர்ணமி காளையார் கோயில் நம்ம பக்கத்துல இருக்காங்கல்ல, கொல்லங்குடி, அரியநாச்சா, அரியாக்குறிச்சி, அதான் வெட்டுரைக்கால் கலையரங்க தான். இவ்வளோ பெரிய பாம்பு வந்து என் பக்கத்துல படுத்துருந்துச்சு, எனக்கே தெரியாது. நானும் என்ட்ரன்ஸ் போயிட்டு அது பக்கத்துலேயே இருந்துக்க, நான் கயிறுனே நினைச்சேன். அதான் செவுத்த ஒட்டி பார்க்கல, கவனம் அங்கே போல. பாம்பு படுத்துருக்கு. அதுக்கப்புறம் என் நகட்டா பார்க்க வரிசையா ட்ரெஸ் இருக்கு, அதை கொடுத்து பார்க்கணும். நானும் சரி முடிச்சுமே ட்ரெஸ்ஸாக வந்துட்டு ஒரு ஜோசியெல்லாம் சொல்லிட்டு உள்ள போறேன். அப்பதான் செய்யறாங்க. பார்த்தா அது நான் கத்தல, டான்ஸ் கிளப்ல கத்தி சார் அடிக்க வேணும்னு சொன்னேன். பார்த்தா கண்டங்கருவில் அவ்வளோ நேரம் 2 மணி நேரம் என் பக்கத்துல தான் படுத்திருக்கு. எனக்கு அது தீண்டலை. என்னை அறியாமல் நான் பாடிய திருப்புகள் அதான் எனக்கு தெரிஞ்சது. வேற ஒண்ணுமே தெரியல. வேற ஒன்றா ஏன்னா அது கண்டங்கருவில் கண்ணா வந்தா ராம்கீழம் பயந்துட்டான், ஓடி சேர்ல ஏறிக்கிட்டான், உட்காந்துக்கிட்டான். அப்போ வந்து அது விச அன்னைக்கு தான் நான் அனுபவித்த உண்மை. அப்போ விசர்ஜன் இவ்வளோ பக்கத்தில் படுத்திருக்குது, அது மேலே நம்ம கைப்படாமல் இருந்தால் தீண்டுச்சுன்னா 1/2 மணி நேரத்தில் ஜோலி முடிச்சிருக்கோம். அப்போ விசர்ஜனுக்கு அந்த திருப்புகள் நம்மளை ஏடியாமல் பாடுற பாட்டு, சாமி பாட்டு, நம்மளை ஏன் சில பண்ணுற நல்ல விஷயம் நம்மளை சில நேரத்தில் நம்மளை வந்து காத்து நிற்கும். அதான் உண்மை. திருப்புகள். அதுக்கப்புறம் நமச்சிவாய வாழ்க நம்மாலும் மாணிக்க வாசகர் முதல்ல உத்திரகோசமாங்க. உலகத்தில் முதல்ல தோன்றிய கோயில் உத்திரகோசமாக தாங்க. நம்மளாம் அந்த தென்னாட்டில் வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கிறோம். மாணிக்க வாசகர் 1000 முனிவர்கள் உட்காந்து வேதம் சொல்லி கொடுத்துருக்காரு. சிவன் தமிழ் தலைவன் அவர் தான். 1000 பேருக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காரு. மண்டோதரிக்கு ராவணன் கல்யாணம் செய்யணும். அது உத்திரகோச கல்வெட்டு இருக்கு. ராவணனுக்கு மண்டோதரிக்கு முதல்ல கல்யாணம் முடிஞ்ச இடம். மாணிக்க வாசகர் நடந்தவன் நந்தனத்தில் ஆடி பாருங்க பரதநாட்டியம். அதை முதல்ல வின்னா யாரு? சிவபெருமான் ஆடி காமிச்சது மாணிக்க வாசகருக்கு உத்திரகோசம் அங்கதான் உட்காந்து வேதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மண்டோதரி கூப்பிட்டா தவம் இருக்கா ஓம்னு பார்த்தாரு. மண்டோதரி இதை கூப்பிடுறா, நான் குழந்தை விடுமா பண்ணு. குழந்தை விடுமா அங்கே போயிட்டார். 1000 பேர் இருங்க, ஒரு மட்டும் திருவாசத்தை பொழுது போயிட்டு பத்திரமா வச்சுக்கணும். போய் மண்டோதரி மடியோடு தவழ்றாரு. குழந்தையா சிவபெருமான் பார்க்கிறாரு. அவன் குழந்தை அழகா இருக்கே, பிள்ளையை தூக்க உத்திரகோசமாக தீப்பற்றி இருந்த குளம் இந்த மாதிரி இருக்குல்ல ஊரணி மேல பூமிக்கு ஆகாசத்துக்கான் 909 முனிவர் உள்ள விழுந்து சாம்பலாயிட்டாங்க. சிவனுக்கு என்னமா ஆயிடுச்சுன்னு. சிவனுக்கு எதாகுமா? ஒருத்தர் மட்டும் கையில திருவாசத்தை உட்காந்துருக்காரு. அவர் தான் மறுபிறப்பிலே மாணிக்க வாசகர். அவர் மட்டும் சாகல. அன்று தெய்வத்துக்காக உயிரை கொடுத்தார்கள், சாம்பலாக்கிட்டாங்க. ஸ்ரீரங்கத்தில் 40,000 பேர் செத்தாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து அந்த சிலையை தூக்க வரும்போது அன்று உயிரை கொடுத்து தான் சொந்த பந்தம் கொடுத்து கோயிலை காப்பாத்தினாங்க. உயிரை கொடுத்து கோயிலை காப்பாத்தினாங்க. இன்று தான் குடும்பம் பாடுறதுக்காக இருக்கிற சிலையை போறதுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்ப முடிச்சவங்க பார்த்துக்காட்டு, அதை கடவுள் பார்த்துக்கட்டும். அடுத்த போயிடலாம் சரிங்களா. அவர் எழுதியதுதான் திருவாசகம். நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க, இவை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க. இது திருவாசகம். மனிதன் தெய்வத்தை சொன்னது. அடுத்து தெய்வம் மனிதனுக்கு பகவத்கீதை. எது நன்றாக நடந்தது நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறது அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டுமோ அடுத்த வருஷம் அதுவும் நன்றாகவே நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்தா எதை நீ இழப்பதற்கு, எது உனக்கு கொடுக்கப்பட்டது அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தா எதற்காக நீ அழுகிற, எது இன்று உம்முடையதோ நாளை மற்றவருடையது, எதுவும் நமக்கு சொந்தமில்லை. நான் சொல்லல, இது கிருஷ்ண பரமாத்மா யாருக்கு? மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. அடுத்து தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற பிரணவ பொருள். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த உலக பிரபஞ்சம் வந்தல இருந்து பிரபஞ்சம் கவனிச்சுங்க. பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் ஜீவன் கிடையாது.
ஓம்ங்கிற உலக இயக்கம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் அந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு. 6 சக்கரம். இந்த 2 சக்கர வண்டி நீங்க வச்சிருக்கீங்க, 2 வீலர், அது சக்கர நேரம் தான் வீட்டுக்கு போகும். நமக்குள்ள 6 சக்கரம் இருக்கு. இந்த 6 சக்கரத்தை நேராக்குற மந்திரம் ஓம்ங்கிற மந்திரம் தான். அந்த 6 சக்கரம் நேராச்சுன்னா நோய் நொடி வராது, ஆயுள் விருத்தி ஆகும். 6 சக்கரம் எது? மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சை, சகசிராமம், தாமரை வடிவத்தில் இருக்கும் இந்த 6 சக்கரமா. இந்த 6 சக்கரத்தை நேராக்குறது அப்பெல்லாம் முனிவர்கள் வந்து மான் தோல்ல உட்காந்து இப்படி இந்த கையை முத்திரை சும்மா போய் வச்சுக்கிட்டே இருங்களேன், ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரியும். இதை இப்படி வச்சு என்ன பண்றாங்க, ஓங்கிற மந்திரத்தை கொண்டு வராங்க. அப்ப 6 சக்கரம் நேராகும், நோய் நொடியே வராது. இன்னைக்கு தியான கிளாஸ்ல என்ன பண்றாங்க, அதை தான் பண்றாங்க. சூட்சமம் அதை தெரிஞ்சுட்டு அவங்க 10,000 ரூபாய் பீஸ் வாங்கிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த 6 சக்கரத்தை ஒன்னாக்குற மந்திரம் ஓம்ங்கிற மந்திரம். இங்க ஆரம்பிச்சு இங்க கொண்டாந்து நிப்பாட்டம் ஓம்ங்கிற மந்திரம். அதுக்கு ஈடு இணை கிடையாது. ஒரு 5 பௌர்ணமி எடுத்துக்கோங்க, 100 எடுத்துட்டு ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. 5 வயசு குறையும், பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கும், வீட்டுல நடக்காத காரியம் நடக்கும், சக்கரம் ஒன்னாகும், நோய் நொடி அவ்வளவு விஷயம். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நாடகத்துக்கு வந்துடலாம். சங்கரதாசாமி விடிய விடிய நடத்த வச்சாரு. ஏன் நீங்களாம் நல்லா இருக்கணுங்கிறக்காதான். வெளியே கச்சேரி மாதிரி முடிச்சுலாம் போக முடியாது. மேலேருந்து மகரம் தூள் கொட்டும், அது வந்து ஓப்பன் பிளேஸ் மெடிசன். அது உங்களுக்கு கிடைக்கணுக்காக தான் விடிய விடிய நடத்த வச்சது. பூமி சுழற்சி. சரியா 12 மணிக்கு வெளியே வரணும். சாமி பாட்டு ஏன் அந்த காலத்துல அர்த்த ஜாம பூஜை பண்ணுவாங்க. கோயில 12 மணிக்கு திறந்து பூஜை பண்ணிட்டு 2 பந்தத்தை எடுத்துட்டு பூசாரி ஊர்வலம் வருவார். ஏன் தெரியுமா? பிரேதாத்மா ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. கருட புராணம் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க. இல்லாட்டி தட்டி பாருங்க, கருட புராணம் பிளஸ் பிரேதாத்மான்னு போட்டீங்கன்னா வரும். அது வந்துச்சுன்னா இங்க கூட நிற்கும், உங்க பக்கத்தோட உட்காந்துருக்கும். அது போகாது. மரணம் என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, கொலை என்பது வேறு, ஜீவ சமாதி என்பது வேறு, இயற்கை மரணம் என்பது துர்மரணம் என்பது வேறு. துர்மரணம் அந்த ஆத்மா மேலே போகாது, அது சுத்தி அதுக்கு மேல அளவோடு கிடையாது, சுத்திட்டே தான் அலையும். அது வந்து ஒட்டுச்சுன்னா நம்மளை விட்டு போகாது. அந்த காலத்துல கிராமத்துல தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, எப்ப ராத்திரில போகாதா காத்து கருப்பு அண்டும், அந்த காத்து கருப்பு தான் பிரேதாத்மா. இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த அது ஒரு அதாவது கெட்ட சக்தி. இதெல்லாம் நிரூபிக்க முடியாது. நம்மளை சுத்தி 2 சக்தி இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன். அதை பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல சக்தியை வச்சு நம்ம பொறுப்பு, நல்ல விஷயங்களை பார்க்க வேணும். கெட்ட விஷயத்தை பண்ணால் கெட்ட சக்தி ஒட்டிக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை கஷ்டமா இருக்கும், அவ்வளோதான். அதனால அந்த பிரேதாத்மா ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் 12 மணிக்கு அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க. யாரும் பண்ணுறது கிடையாது. வள்ளிமரத்தில் வந்து வள்ளி ஆகிய நான் இந்த ஊர் வரிகாசு, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வரிகாசை நான் சம்பளமாக வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் மனசார சாமி பாட்டு பாடும்போது, நீங்களும் மனசார சாமி பாட்டை கேட்கும்போது, நீங்களும் கோயிலில் அர்த்தஜாம பூஜை பண்ணுறதுக்கு சமம். ஒரு புராணத்தை முழுசாக கேட்டால் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு சமம். ஒரு சாமி பாட்டை முழுசாக கேட்டால் கோயிலில் அன்னதானம் போட்டதுக்கு சமம். இவ்வளவு விஷயம் இருக்குது, அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, புராண ரீதியாக. அதனால நம்ம ஊர் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை கொண்டு வந்துருவோமா? சிவனுக்கு பிடித்த ராகம் ரேவதி ராகம். சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே, பிள்ளை செல்வமே, பெருவாழ்வு தரவானே, பெருவாழ்வு தரவானே.
சந்தோஷப்படுவேன். ஆனா கைதட்டினா அறிவியல் தான் உங்க இதயத்துக்கு நல்லது. வேற ஒண்ணு எல்லாத்துக்கும் வேண்டிய அறிவியலை வச்சாங்க, மருத்துவத்தை வச்சாங்க. கைதட்டினா இதயத்துக்கு நல்லது இருந்தாங்க. அப்புறம் சொல்றேன், ஐயவன் பாட்டு பாடும்போது சொல்றேன். அது மாதிரி ஒரே ஒரு விஷயம், மனசு வேதனை தினம் தினம் சொல்றதான். ஏன்னா தினம் என்ன கேட்டாங்க, ஏகாணி அந்த 4 பாட்டு சாமி படத்தை பாடுதான். சினிமா பாட்டு தெரியாமல்ல, டபுள் மீனிங் பாடலாம் வேண்டாம். இந்த நேரத்தை நான் தான் வந்து பரதநாட்டியம், அது வேறு விஷயம். கல்வெட்டுகள் மாதிரி பதிய வைக்கிற வேறு வழி இல்லை. நான் போய் இப்போ கல்வெட்டில் கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. பதிய வைக்கிறது தான். அது உலகம் முறை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மனசு வேதனைப்பட்ட ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டமா உட்காந்துருக்கு, அத்தனை பேரும் கஷ்டமா இருக்கும். உங்க பாட்டு எங்க பாட்டுலாம் ஒன்று தானே. நம்ம பாட்டன் காலத்துல ஆத்துல தண்ணி போய்கிட்டே இருக்குமா. ஆத்துல போய் ஆடு மாடை குளிப்பாட்டிட்டு இந்த பக்கம் அப்பத்தா குளிப்பாங்க, அந்த பக்கம் அப்பச்சி குளிப்பாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் சின்ன பையன் கக்கா போவான். எல்லாமே போயிட்டு அந்த தண்ணியில ஒரு குடம் தண்ணி மட்டும் சமையல் பண்ணப்ப எந்த நோயும் இல்லை. இன்னைக்கு மினரல் வாட்டர் சாப்பிட்றோம், 5000 நோய் இருக்கு. மினரல் வாட்டர் சாப்பிடும் நோய் இல்லாமல் இருக்கணும், யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் இல்லா தீரணுமே. ஏன் 1000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட சொல்றீங்க? யோசிச்சுக்கோங்க. தைராய்டு பொம்பளை பிள்ளைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடுமா? ஏன் மாத்திரை சாப்பிட நோய் தீரணுமே, ஏன் தீரல? யோசிச்சுக்கோங்க. எல்லாமே இருக்கு. சரிங்களா? எல்லாமே வியாபாரம், அதை அப்புறம் பேசிக்கலாம். அதனால ஆத்துல ஆறெல்லாம் அகலமாயிடுச்சு. காவேரி கலந்து வருது, வைகை வறண்டு வருது, தாமிராபரணி தரம் கெட்டு போச்சு, சீவாணி சீரஞ்சு போச்சு. இது நம்ம பாட்டுங்க. அடுத்து நம்ம தாத்தா காலத்துல ஊருக்கு குளம் இருக்கிற மாதிரி ஊரணி இருக்கும். எல்லா ஊர்லயுமே குளம் இருக்கும். குளத்துல குளிக்கும் முறை, குளத்துல தான் போய் குளிப்பாங்க. அதுல என்ன அறிவியல்னா, பகல் முழுக்க சூரிய வெளிச்சத்துல பட்டுக்கிட்டே இருக்கும், ராத்திரி முழுக்க சந்திரனோட அந்த கதிர்வீச்சுகள் உள்ள இருக்கும். அப்ப அது எந்த கிருமியுமே இருக்காது, எந்த வைரஸ் கிருமியுமே இருக்காது. அதுல போய் குளிக்கும் போது உங்களுக்கு மெடிசன், அந்த சூரிய வெளிச்சம் வைரஸ் கிருமியை அழிச்சிடும். இரவுல வந்து மகரந்தூள், அந்த நிலவுல இருந்து கொட்ட மகரந்தூள் அதுல இருக்கும். அப்ப அது மெடிசன். அதை போய் குளிப்பீங்க. குளிச்சு முடிச்சுட்டு முதல்ல எப்படி குளிக்கணும்? முதல்ல பாதம் தான் நினையணும். எடுத்து அள்ளி முந்து குளிக்க கூடாது. முதல்ல பாதம். ஏன்னா அது அவ்வளவு லட்சக்கணக்கான நரம்புகள் கீழே ஓடுது, பயந்துருவீங்க. எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பாதம் நினையணும், அதுக்கப்புறம் முழங்கால் நினையணும், அதுக்கப்புறம் அடிவயிறு. அடிவயத்துல கர்ப்பப்பை இருக்கு, கலிகாலங்கிறதுக்கான வாயிலா இருக்கு, கர்ப்பப்பை இங்கே தானே இருக்கு. அப்போ என்ன, அது நினையணும். அதுக்கப்புறம் மார்பகம் நினையணும், அதுக்கப்புறம் முங்கி குளிக்கணும். அப்போ உடம்புல வைப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே காது வெளியே போயிடும். அதுக்காக தான் குளம் வச்சாங்க. குளத்துல அப்பிச்சு குளிச்சு முடிச்சுட்டு துண்டை முறுக்கி இப்படி மேலே பின்னாடி முது தொடப்பாரு. அதுக்கு அழுக்கு போவதற்கு மட்டுமல்ல, 32 தண்டோட எலும்பு இருக்கும், அதுக்குள்ளதான் ஒரு நரம்பு போகும், அதுலதான் ரத்தங்கள் வந்து மூளைக்கு போகும். அப்ப அந்த வச்சு அழுத்தும் போது வந்து அந்த துண்டை முறுக்கி முடியாது, அழுத்தும் போது அந்த தண்டோட அழுத்தப்பட்டு உள்ள இருக்க ரத்த நாளம் விரிவடைஞ்சு மூளைக்கு வேகமா ரத்தம் எடுத்து செல்லப்படுது. அறிவியலை கொண்டு எங்க வச்சாங்க பாருங்க. தலை வணங்கணும் இல்லாம முடிஞ்சு போச்சு. ஆமா, குளம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் பிளாட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மள அப்பா காலம், நம்ம அப்பா காலத்துல ஊரு கேணி இருக்கும், ஒரு கேணி தான் இருக்கும். அதுல போய் அப்பதான் என்ன தண்ணி அரைச்சு இடுப்புல தலையோட வச்சு நடந்துருவாங்க. அப்பச்சி பாப்பாரு சாவடியில உட்காந்துக்கிட்டு, பொண்டாட்டிக்கு 50 வயசு அது என்ன கட்டுக்கொலையாம இருக்காளே அப்படின்னு பொண்டாட்டி ரசித்த காலம் இப்ப இல்ல. ஏன்னா இப்ப கட்டுக்கொலையாத உடம்பே இல்லையே. சரிங்களா? தண்ணி இழுத்து அரைக்கிறக்க என்ன இழுத்து இறக்க அந்த என்ன ஆகும், இந்த பல்லு, இந்த வரிச்சலம்லாம் வலுவடையும், பாதுகாக்கும். குனிஞ்சு கூட்ட அடிவேறி பெருக்காது. கட்டுத்துறை கூட்ட சொல்லுவாங்க. 10 வயசுக்குள்ள தூங்க முடியாது, 4:30 மணிக்கு மேல அப்பெல்லாம் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க.
4 மணிக்கு மேல தூங்கிட்டு இருக்க, போய் கடுத்தலை கிட்டு வா அப்படிம்பாங்க. அந்த கண்டிப்பில் ஒரு அறிவியல் இருந்தது, மருத்துவம் இருந்தது. இன்னைக்கு தூங்கு, 10:30 மணிக்கு நீ தூங்கு, உருப்பிடாம போ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தட்டி கொடுத்து பிள்ளை உருப்பிடாம பண்றோம். அப்ப அடிவேறு கட்டுத்தொடங்க நாட்டு பசு மாடு கட்டிருக்க இடம், அங்க போய் பசு மாடு போட்டு இன்னைக்கு யாராவது சொல்லி போட்டிருக்காங்க. நாட்டு பசு மாடு ஒரு சாணம் முழுவதும் காத்து வரும், அதை பெண்கள் சுவாசித்தால் கருப்பு பையில நீர் கட்டி வரான்னு போட்டிருக்காங்க. குனிஞ்சு கூட்ட கூட பெண்ணுக்கு அடிவேறு இருக்கக்கூடாது. அடிவேறு இருக்கலாமா? அடிவேறு எந்த அளவு சுருங்க சுருங்க கருப்பை வலுவடையும், பொம்பளைக்கு உந்தி பெருக்க கூடாது. அப்ப அடிவேறு காணாம போயிருந்துச்சு. இப்ப நாட்டு பசு மாடும் இல்ல, கட்டுத்துறையும் இல்ல, பாதி பொம்பளைக்கு கர்ப்பப்பையும் இல்ல, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அழுத்து அம்மி ஏறியும் மார்பகம் இறங்காது. அதுக்கு போய் அங்கே போய் ஜிம்முக்கு போனாங்க, அங்கே ஒருத்தர் கேமரா வச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்புறம் குழக்க இதை மாவிளக்கு செய்வாங்க. எதுக்கு? மாவிளக்கு தின்பதற்கு மட்டும் இல்லை, அது மாவு சத்து. இடுக்கி இடுக்கி இடை சின்னதாங்க. மாவிளக்கு உரலை போட்டு இடிக்கணும், அதையும் போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுறது. என்ன மாதிரி எல்லாம் இடுக்கி இடுக்கி அந்த உலக்கை பிடிச்சி இடிக்க இடை சின்னதாங்க. மாவிளக்கு வச்சு அதில் வந்து விளக்கு நோக்கி எரியும். பிறந்த நாளைக்கு மாவிளக்கு தான். இந்த பக்கமெல்லாம் காரப்படி பக்கமெல்லாம் அது என்ன அர்த்தம்? குழந்தைகள் எல்லாம் தானியம் உருண்ட மாதிரி இந்த தானியங்கள் எல்லா தானியம் ஒன்று சேர்ந்த மாதிரி உறவுகள் ஒன்று சேரும். இந்த விளக்கு எப்படி மேல் நோக்கி சுடர் விட்டு வெயில் எரியுதோ அது மாதிரி எங்கள் வாழ்க்கை பிரகாசம் இருக்கணும் தாயே அப்படிதான் மாவிளக்கு வச்சாங்க. இன்னைக்கு பிறந்த நாளும் ஒரு கேட்க வாங்கிட்டு வேண்டியது, அதுல மெழுகுத்தி ஊதி ஊதி அணைஞ்சு போயிடு, கத்தியை வச்சு வெட்டு, என்னென்ன அபசரம் அத்தனை பேசுறது. அப்புறம் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னாச்சு? கேணி எல்லாம் காணாம போச்சு. வடிவேல் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்ணுவான், அங்கங்க அடி வைப்பு இருக்கும், அதுல அடி வச்சு தண்ணி குடிச்சு வரும். இப்ப எல்லாம் தண்ணி குடிக்கிறீங்க, வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்க? உன் பிள்ளைலாம் என்ன செய்யும்? காதில் இருக்க ஒரு தோட்டம் அவுத்து வேதனையா தான் சொல்றேன் நான், சிரிப்பதற்கு அல்ல. காதில் இருக்க ஒரு தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு ஒரு உடன் தண்ணி வாங்கி உங்க பேர பத்தியில் கொடுக்குற சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்குன்னா வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தினால் மட்டுமே உங்கள் சந்ததிகள் வாழ்வார்கள். அதான் போயிட்டு வரேன், சரிங்களா? ஒரு ஐயப்பன் பாட்டு பாடிட்டு பரதநாட்டியம் அந்த இந்த ட்ரெஸ் போட்டு ஆட இருமுடிதாங்கி ஒரு மனதாகி ஒரு வெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெள்ளும் திருவடியை காண வந்தோ கட்டே மலைக்கு கட்டும் உள்ளாளுக்கு மக்கு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே எல்லாருக்கும் தெரியும்ல, ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன் கார்த்திகை மாசம் மாலை போட வச்சாங்க? அடிக்கிற வெயிலுக்கு சித்திரையில மாலை போட்ட ஒரு 50 தடவை குளிக்கலாம்ல, ஊத்துது அப்படியே வேர்த்து. ஆடி மாசம் போய் இந்த ஊத்துது. ஏன் கார்த்திகை மாசம்? நீங்க நல்லா இருக்கணுங்க, அறிவியல் வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு ஐயப்பன் பாட்டுக்குலாம் உங்க வாழ்க்கை, ஆணோட வாழ்க்கை முழு ஒரு நோய் வராது. நான் எழுதி கொடுத்துட்டு போறீங்க. கார்த்திகை மாசம் ஏன் மாலை போட வச்சாங்க? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிடுற சித்திரை மாசம் மாதிரி நிறைய வேர்க்கும், அதிகமா சிறுநீர் போகாது. மார்கழி மாசம் நிறைய சிறுநீர் போயிட்டு அதிகமா வேர்க்காது, இது உடல் மாற்றம். அது மாதிரி கார்த்திகை மாசம் நம்ம சாப்பிடுறோம்ல, சாப்பாடு நண்டை சாப்பிடு, மீனை சாப்பிடு, கோழியை சாப்பிடு, கண்ட கசுமானதெல்லாம் சாப்பிடுறோம்ல, அதெல்லாம் பிரிக்கிறாங்கல்ல ஜீரண உறுப்புகள். அவங்க கார்த்திகை மாசம் அதிகமா வேலை செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க. ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு மாசம் மந்தமா இருக்கும், சுசுப்பா ஒரு மாசம் வேலை செய்யும். பார்த்தாங்க சித்தர்கள், விட்டா நம்மால் வருஷம் பூரா கறியை திம்பாங்க. அப்படி 40 நாளைக்கு கார்த்திகை மாசம் மாலையை போடும். அப்படி 40 நாள் ஒரு மண்டலம், மண்டல சாஸ்திரம். 40 நாள் நீங்க விரதம் பார்த்தீங்கன்னா கோயிலில் கும்பாபிஷேகம் காப்பு கட்டுவாங்க தெரியுங்களா? அது எதுக்கு காப்பு கட்டுறது? 72,000 நாடி நரம்புகளை சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த காப்பு கட்டுறதுக்கு உண்டு. மஞ்சள் துணி எடுத்து பூனம் கிளாத் இல்ல, மஞ்சள் துணி, காட்டன் துணி எல்லாம் பருத்தி அடை எடுத்து மஞ்சளை உரைச்சி அதை நினைச்சு செப்பு காசு
அதை வைக்கணும். 4 நாளா வச்சு கட்டக்கூடாது. செப்பு காசு, பழைய காசு. கோயில் கோபுரத்தை எதுக்கு செப்பு வைக்கிறாங்க? காப்பர். எல்லா ஃபைப்ரேஷனும் இழுக்கும். காஸ்மோ கதிர்வீச்சுங்கிறது விஞ்ஞானம், தெய்வ சக்திங்கிறது புராணம். அதை இழுத்து தெய்வ சக்திகளை விழுக்குது. செல்போன்ல காப்பு இருக்கு தெரியுங்களா? எங்கேயோ பேசுறது கேட்குது இல்ல? அப்ப அந்த காப்பு செப்பு காசு வச்சு காப்பு கட்டினீங்கன்னா 72 நரம்புகளை சரிவிடக்கூடிய சக்தி, நாடி திருப்பி சரிவினா அதான் காப்பு கட்டுறது. அவன் 40 நாள் விரதம், ஒரு மண்டலம் வானசாஸ்திரம். 40 நாள் விரதம் இருக்க வச்சாங்க. காத்து ஐயப்பன் மாலோட கறி சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க, உடம்பு சுத்தமாயிரும். ஐயப்பன் மாலோட கோபம் வராது, மாலை போட்டுக்க நீ கோவப்பட வைக்காத, அப்ப ஆன்மா சுத்தமாயிரும். 40 நாளைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? காலையில வெள்ளனா குடிச்சு போய் கோயில கொட்டு போடுவீங்க. இப்படி போட்டு போடுவீங்க, இப்படி கொட்டு போட்டு, ஏன் இப்படி கொட்டு போடலாமே? ஏன் இப்படி போட? இது ஸ்வஸ்திகம், ஒரு முத்திரை. இந்த வலது கை வந்து இடது காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலதுக்கு முழுகி ரத்த ஓட்டம் வேகமா போகும். இடது கை வந்து வலது காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இடதுக்கு முழுகி ரத்த ஓட்டம் போகும். பெரலிஸ் வராது. இதான் உட்காந்து தோக்கணும், முழங்கால் வலி வராது. இதுக்காக தான் வந்து கோயிலுக்கு வந்து கொட்டு போட வச்சது. அதுக்கு என்ன செய்ய? நெத்தியில திருநீர் குங்குமம், மாலை போடவும் குங்குமம். இந்துக்கணி சாஸ்திரமே நெத்தியில குங்குமம் இருக்கணும். நெத்தியில திரு நம்ம அடையாளம் அது, அதை மறந்தாச்சு. குங்குமம் வைக்க வைக்கப்படுறது, துண்ணூறு வைக்க வைக்கப்படுறது. குங்குமம் நமக்கு தாங்க நல்லது. குங்குமம் வச்சா கெட்ட சக்தி பக்கத்துல வராது. அவ்வளவுதான். 2 ரூபா குங்குமம் பாருங்க, ஒரு நாள் வெத்தில குங்குமம் வைக்கணும். வச்சோம்னா கணவன் ஆயில் நீடிங்கிறது புராணம். கல்யாணமான பொம்பளை போல இங்கே மகாலட்சுமி நிரந்தரமா இருப்பா. இங்க பொட்டு வச்சு பூசணும் அப்படின்னா போன காரியம் சுபமாகும். அடுத்து இந்த இடத்துல வச்சு இப்படி அழுத்தும் போது ரத்தம், இது மையம், 3வது கண் மையம், ரத்த ஓட்ட சீரம், உடம்போட மையம் ரத்த ஓட்ட சீரமா இருக்கும். அடுத்து குங்குமம் வச்சுன்னா மெஸ்மரிசம், கெட்ட சதி. 2 பூரத்துக்கு முதல்ல மந்தது பார்த்தா எப்பேற்பட்ட ஆம்பளை மொழி மயங்கிடுவாங்க. அது பேர் எது? ஹிப்னா மெஸ்மரிசம். அது வராது, பக்கத்தில் பொண்ணு பண்ண முடியாது. மந்திர சக்தி பக்கத்தில் வராது, கெட்ட சக்தி பக்கத்தில் வராது. நெத்தில குங்குமம் சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா சூரியன் கதிர்வீச்சு, அல்ட்ரா கதிர்வீச்சு இழுத்து விட்டமின் டி எலும்பு தயார். விட்டமின் டி எவ்வளோ விஷயம். 2 ரூபா குங்குமம் தான். எங்க வைக்கிறாங்க? ஒட்டு போட்டா வச்சு வாழ்க்கையை ஒட்டாம போச்சு. நெத்தில குங்குமம் வைக்கிறீங்க, அப்பதான் குங்குமம் வைப்பீங்க. அதுக்கப்புறம் கை தட்டி, இப்ப வர்றேன் கை தட்டி பஜனை பாடுறதுக்கு. சாயந்தரம் கை தட்டி என் பஜனை பாட வச்சாங்க. சும்மா ஐயப்பன் பாட்டு பாடலாம்ல, பஜனையால கை தட்டுவாங்க. வேற உள்ள உள்ளங்கையில் ஒரு காந்த சக்தி உங்களுக்கு தெரியாது. இந்த பாருங்க ரேகை, இது வரைக்கும் போனா 99 வயசு. இந்த ரேகை இதோட நின்றுதான் 77 வயசு. இதை நம்ம நிர்ணயிக்கிறது ஆயுள் ரேகை. அதுக்கப்புறம் கோயிலில் குங்குமம் தருவாங்க. இந்த கையில வாங்கி தொட்டு இப்படிதான் பூசணும், இங்கே வீட்டில் பூசக்கூடாது. அதுக்கப்புறம் யாராவது திடீர்னு மயக்கம் போட்டா என்ன பண்ணுவீங்க? வேகமா பார்த்து தேப்பீங்க. யார் சொல்லி கொடுத்தா? இந்த காந்த சக்தி போய் அந்த ரத்தத்தை துரிதப்படுத்தும். அடுத்து அப்பதான் என்ன நல்லா ஒரு எண்ணெய் வச்சு உச்சதில் தட்டுவாங்க. தட்ட மூளை அதிர்வே, ரத்த உடம்பும் எல்லா உடம்பும் சரியா போகும். அப்புறம் உள்ளங்கையில் அவ்வளவு காந்த சக்தி இருக்கு. அது நம்ம கிடைக்கணுங்கிறக்காதான் காந்த சக்தி 2 பக்கம் 2 கை தட்டி பஜனை பாட வச்சாங்க. அந்த அற்புதமான காந்தத்திலே கண்டதிலே ஸ்டேஜ் காந்தத்தை பூரா அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கரகம் முடிச்சுவாங்க சரிங்களா? இருக்கிறத பூரா அழிச்சிருது. உமிழ் நீர் சொரக சிரிக்காதீங்க, எனக்கு அவ்வளவு கோபத்தை நான் இருக்கேன். உமிழ் நீர் சொரக பாருங்க, எச்சி முழுங்க சொரக குடிச்சுக்கிட்டே இருக்கேன். முழுங்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 7.5 மில்லி லிட்டர் உமிழ் நீர் சுரக்குது. அதுதான் வந்து ஜீரணப்படுத்தும் சாப்பிடுற சாப்பாடை. நோய் சரியாகும். இப்படியே தேய்ச்சி உள்ள வச்சு திணிச்சுக்கிறது, குரங்குட்டிக்கு மாதிரி புளிச்சு எச்சியை துப்பி இருக்கிற டெக்ஸ்ட்ரோஸ் பூரா உடம்புல இருந்து போய் அப்புறம் டாக்டர் போய் வைத்தியம் பார்க்கறது. ஆமா, புளிச்சு பொம்பளை புள்ள. அதுல வேற நான் டீயை வேற வைக்கல, சரி டீயை நான் குடிக்கல சில நேரம். ஆமா, இதை வலிச்சு வச்சுக்கிட்டு அதை இந்த கண்டாவி இந்த கையில வாங்கி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த காந்த சக்தி 2 கையும் தட்ட என்ன ஆகும்? இதயத்துக்கு வேமா ரத்தம் எடுத்து செல்லப்படுது. ஒரு நாளைக்கு 1,50,000 இதயம் துடிக்குது. அம்மா கருவில் நம்ம சுமக்க ஆரம்பிச்சோன்னா இதயம் துடிக்குதுங்க. சாகுற வரைக்கும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஓய்வே கிடையாது. அது ஓய்வு எடுத்து நம்ம செத்து போயிருக்கோம். அந்த இதயத்துக்கு வேமா ரத்தம் போனா கை தட்டதான் என்ன ஆகும்? இதயத்துக்கு ரத்தம் எடுத்து. அதனாலதான் கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. என்னை பார்த்தா தாத்தா சின்ன பிள்ளை தூக்கிட்டு வச்சுக்கோ, சோறு குழம்பு கூட்டு பாயசம் நீ சாப்பிடு, தாத்தாவுக்கு கொடு, அப்பத்தாவுக்கு கொடு, அத்தைக்கு உறவுகளை சொல்லி கொடுத்தாங்க. கடைஞ்சு நாய்க்கு ஊத்து, விருதுகளுக்கு இறக்கத்தை கொண்டாந்தாங்க. நண்டூர்ல இருக்கு சின்ன பிள்ளைங்க கைதட்டி சிரிச்சு. பிள்ளைக்கு இதையும் பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு செல்போனை கையில் எடுத்து மூக்குல சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப கை தட்டினா யாருக்கு நல்லது? இதயத்துக்கு நல்லது. அதனாலதான் கைதட்டு பழக்கத்தை கொண்டு வந்தது. அடுத்து 40 நாளைக்கு காமம் வராது. காமம் வரவே ஆம்பளைக்கு வீரியம் சேகரிக்கப்படுகிறது. நான் சொல்லல, அகத்தியர் அடி வயிற்று 40 நாள் சேகரிக்க அந்த வீரியம் லிங்கமா மாறிடும். அடி வயிற்று ஆத்மா ஆண்மை வீரி லிங்கம். அதோட பழனிக்கு போவீங்க, செவ்வாய்க்கிழமை கதிர்வீச்சு, ஐயப்பன் கோயில் போவீங்க, சஞ்சீவி அதிகம் சுவாசிக்கும். வீட்டை சுத்தி கார்த்திகை செடி தான், வீட்டு கார்த்திகை மாசம் தான் மூலிகை முளைச்சு வரும். அதை பூரா சுவாசிப்பீங்க. உடம்போட தங்கமா மாறிடும். அதோட வீட்டுக்கு வந்து எந்த நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த வீரிலிங்கிறது ஒண்ணு அகத்தியர் எழுதி வச்சிருக்காரு. அதனால கார்த்திகை மாசம் மாலை போட வச்சு உங்களை 40 நாள் விரதம் இருக்க வச்சு கை தட்டி பஜனை உங்களுக்கு தான் இருக்கு. அழுகை
படி மீது ஏறிடுவோம் என்று அவனை சரணடைவோம் மோதி முகங்கள் நீ மயங்கிடுவோம் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவோம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் ஆளுக்கு மெத்தை சாமி ஐயப்போ சுவாமியே சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் ஆளுக்கு மெத்தை சாமி ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்போ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ மனசு நான் கொடுத்து
நான் மட்டும் இங்கிருக்கேன் நான் மட்டும் இங்கிருக்கேன் அவன் இருக்கு இங்கே சூரியன் அவன் இருக்கு அது சொல்லுகிறது இன்னொரு சொல்ல மாட்டாளே பாட்டுக்கு பாட்டிருக்கு நான் பாடுவது கேட்டாயோ சொல்லி வருகிறது இன்னொரு சொல்லுவாங்க நன்றி 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 அருமை மறைந்த ராஜநடிகருமாகிய வேளாண்மை சேர்ந்த அப்பா உடைய பார்த்து அவருடைய பேரனவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். எங்களது கலைக்கமிஷனராகவும் மறக்க முடியாதவரை இந்த காலத்திலே ஹரிச்சந்திரனுக்கு பேரனோடு அவர் அப்பா உடைய பார்த்து நான்லாம் பார்த்துருக்கேன். அவர் ஆல்ரவுண்டு வாசிச்சிருக்கேன் அவருக்கு. ஆமாம் நன்றி கண்டியில் வணக்கம் 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 வணக்கம். வெட்டிக்காரன் பழைய ஆளா இருப்பார் விளையாடா. ஏய்
இல்ல அது கொசு தட்டினா நீங்க யார நினைச்சு பாடுனீங்க? நான் யாரை நினைச்சு பாடுவா? மாமா இருக்காரு. நான் உங்க சகோதரி. டேய், அப்பா கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. இவ்வளவு நாளா எங்களை 4 சேர்த்துக்குள்ள கூட்டிட்டாரு. சூப்பரு. நீ போயிருக்குதே தெரியுது. ட்ரைனிங் கொடுத்ததே அதை வச்சு தானே. சரி, அதனால நான் வந்துட்டு இந்த இடத்துக்கு இன்னொரு பெண்குட்டி வர்றா. அவ வந்தாத்த இந்த இடம் கலகலன்னு இருக்கும்னு சொல்லியிருக்கா. கொடுப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அதுவை குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? இரண்டு மனம் நினைத்து வாழ மறந்து வாழ இரண்டு மனம் அந்த பிள்ளை வந்தா பூம் பூமுன்றாங்க, ஒன்னே மீன் தான் பூம் பூமுன்றாங்க. அது பிடிக்காது. Chama
போதும்ப்பா, அது நாளைப்புனா பார்ப்போம்ப்பா. என்னத்த சொல்ல, பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம காளையார் கோவில்ல மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தா 4 பேர் உழுதாவது தண்ணி வச்சிருப்பாங்க. என் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா கோவப்பட மாட்டேங்குது. கேட்கட்டா? நிஜமாவா? என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்க. சரி, அதான் பிடிச்சிருக்கேன். கை பிடிச்சவர் ஒண்ணு காணாது. ஐயோ, கை பிடிச்சவர் காணாருன்னா அதுக்காக கல்ல கட்டியா தொங்க விட சொல்ற? என்ன ஏன்னா அவங்க ஆனா இந்த நாடகத்துல என்ன வேஷம் பண்ணாலும் போட்டுடலாம். இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஆமாங்க, நல்லாத்தான் இருக்கு, வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்வளவு, ரெண்டையும் சேர்ந்து ஒண்ணு ஓலாமுக்குன்னா 4 கொக்கியும் பட்டாருன்னு புடுங்குது. ஊக்க மாட்டிட்டு வந்தா ஆடும்போது போக்குன்னு போயிருது. என்னங்க? ஆமா, அத வாயில கொண்டு போய் ஊத்தி ஒட்டி விடு. எல்லாரும் வந்துட்டு நான் வந்துட்டேன், என் தோழிகளை எல்லாம் கூப்பிடணும். நாவி வந்தேன், அவன் வந்தேன், இவன் வந்தேன். நம்ம இடத்த சும்மாரியா ஓயாம. ஆமா, எல்லாரும் அடியே தோழிமா வாடி வாடி வாடி. அடியே அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாரு. அப்பா போய் கேட்டேன், யாரும் அப்பா போறேன்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு புதுசா ஒரு தோழியை சேர்த்துக்கலாம், அவளை கூட்டி போயிட்டு வான்னு சொன்னாரு. எப்படியாச்சும் விடியறக்குள்ள உங்க பேரை காப்பாத்துறப்பான்னு சொல்லிட்டு அங்கே அதே மாதிரி நீயும் செய்ய. அடியே எதடி உடிச்சுக்கிட்டு இது பண்ற? நான் உன்னை தொட்டனா? ஏண்டி? இல்ல நான் உன்னை தொட்டனா? இவ்வளவு நேரம் என்னடி செஞ்ச? என்ன செஞ்சேன்? எங்க மறுபடியும் ஒரு தடவை அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாரு. யாரா அப்ப போறேன்னு கேட்டேன். என்ன கைய வச்சு நல்லா வச்சிருந்ததை இறக்கி விட்டாலே. உன் நெஞ்சுக்குள்ளே என்ன இது சொன்னா தெரியுமா? வரும்போது சிவகங்கையில வாங்கின ரப்பர் பந்துன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டி வெட்டி வரும் ஆசம் விரல விட்டா கோசும், நான் ஒரு சிந்து கக்குசு பொந்து ராகம் புரிய உள்ள தண்ணி இருந்தும் கப்பு இருந்தும் டான்ஸுக்காரி குண்டி கழுவவில்லை. பூவே பூச்சூடவா இந்த ரப்பர் பந்துல பால் பீச்சவா. விடிய விடிய கண்டாலும் ரத்தம் கூட வராது. ஆமா, என்னடி நீ யாரையும் வச்சிருக்கியாம்ல? ஆமா, யாரு? நான் வச்சிருந்த ஆள்லாம் எத்தனையோ வேற வச்சிருந்தேன். என்னை இதுல விட்டுட்டு போயிட்டாங்க கடைசியில. எதுல? முதல்ல ஒரு ஆளை காதல் பண்ணேன். யாரு தெரியுமா? யாரு? முதல்ல ஒரு கொத்தனார காதலிச்சேன். அவர் எப்படி இருந்தாரு? அவர் தான் கம்பு வரிசையா வச்சிருப்பாரு. ஆமா, மட்டை கம்பு நல்லா புடிச்சுக்கிட்டு தேப்பாரு, மணி அடிச்சு பழகிய. இன்னைக்கு ஒத்தனார் சம்பளம் 1200 ரூபா 1300 ரூபா வரைக்கும் போயிருச்சு. எப்படினாலும் குடும்பத்துல வச்சு கட்டி காப்பாற்றுவார்னு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணி முதலிரவுக்கு போகையில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். நிறைய சொம்பு பாலோட போறேன். அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. நானும் அவ்வளவு ஆசையில போறேன். உள்ள போகையில ஒரு மனுஷன் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கணும்ல. உள்ள ஒரே எடுவட்டவே உட்காந்துருக்கேன் பாரு. முதலில் வரையில 2 சாந்து தட்டு நிறைய கலவை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன். இது எதுக்குடா இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டு, வேற ஒண்ணும் இல்ல, வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன். 1200 ரூபா சம்பளம் வாங்குறேன். உனக்காக ரேட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், எங்கிட்டாவது பூசணும்னா சொல்லுண்டேன். இவன் வாட்டுக்கு வேற எங்கிட்ட இங்கிட்டு சல்லிய கிளியே போட்டு இருத்தினாலும் இருத்திருவேன். அவன்ட்டு இருந்தவன் ஆளை காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணல. யாரு தெரியுமா? நம்ம மதுரையிலேயே மிகப்பெரிய ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்காரு. பஞ்சர் கடை ஓனரையா? பஞ்சர் கடை ஓனர். அவர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு ஒரு 2 வீலர் பைக்கு பஞ்சர் ஓட்டினாலும் 120 ரூபா 140 ரூபா வரைக்கும், 120 ரூபா 180 ரூபா ரேட்டு கூடி போய் பொறுத்து இருக்குது. 10 பஞ்சர் ஓட்டியாவது குடும்பத்தை ஓட்டிடுவான்னு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணி, அவரை கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடை கட்ட முதல்ல போயில ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். இவர் 10 மணி, அவர் 11 மணிக்கு நிறைய சொம்பு பாலோட போறேன். அவர்னால ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. இந்த வாரி எடுவட்ட பைய பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன், பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டேன். என்ன பாலோட ஒரே ஒரு முதலில் வரைனா என்னென்ன இருக்கணும்? அங்க என்ன உனக்கு கதவு செய்வா கூப்பிட்டாங்க. என்னென்ன இருக்குன்னு
பூவு பாலு பழம் ஸ்வீட்டு காரம் காரம் இதுகெல்லாம் இருந்தாத்தான் ஒரு முதலிரு வர. ஆமா. ஆனா அந்த பஞ்சர் கடைக்கார எடுவட்ட வைய முதலிரு வரையில என்ன வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன வச்சிருந்தேன்? உள்ள வரேன் கட்டிலுக்கு அடியில வச்சிருக்கேன் பாரு. நல்லா 16க்கு 17 பானரு, தேப்பு கட்டை, சொலிஷன் டியூப், 2 வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன். சரி. இங்கே சிறப்பான முறையிலேயே நமக்கெல்லாம் பாதுகாப்பு அளிப்பதற்காக வருகை தந்துள்ள உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். வாங்க சார். வாங்க சார், வாங்க. சார் 2 பேருமே என்னை நல்லா பாத்துக்கங்க. ஏன் அடிக்கடி இங்கிட்டு பைக்கில் ஹெல்மெட் போடாம வருவேன். ஹெல்மெட் போடாம எதுக்கு? அவதாரம் போட்டு விட்டுறாதீங்க. இதே மாதிரி வேஷத்திலே வருவேன். இப்படி வந்தானே காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. அதைத்தானே நானும் ஜெயராஜ் உன்னை பண்றதுக்கு ரெடியா. ஐயோப்பா. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம எங்க போறோம்? நம்ம கண்ணு கருத்துமாக காட்டுக்கு போக வேணும். நம்ம 2 பேரும் வந்துட்டா. ஆமா. அடுத்து யாரு வர்றது? அம்மா வரணும்ல. வள்ளியம்மா வர்றாங்க. கூப்பிடுவோமா? கூப்பிடு. அம்மா வந்தமா. நல்லா இருக்கலாம். அப்புறம் அத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளையராஜா ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா பொண்ணு உனக்கு கொஞ்சம் பொருந்து. ஆமாங்கம்மா. அதை நல்லா சரியா வச்சுக்க. சரியாரு. சரிங்கம்மா. நாடகத்துக்கு ஆடணுமா வந்தமா நாடகத்தை கஷ்டம் பறிச்சமா நல்லபடியா அந்த மாதிரி இருங்க. சரிங்கம்மா. இருக்க உலகத்துல கெட்ட பழக்கம் தான் பழகி தொலையாதீங்க. நல்லபடியா தாம இருக்கேன். அதோட இருங்க. என்ன சம்பளம்? யாருக்குமே இல்லாத சம்பளம் அப்படி கிடைச்சிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. அது சரியாதான் பயன்படுத்திக்கலாம். சரிங்கம்மா. ஒருத்தமே எனக்கு பப்பரமான் படுத்து கிடக்குறேன். ராக்கெட் பைய கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அடிக்கணும். சரி, அப்பா நம்ம காவல் போச்சிருக்காரு. நம்ம காவல் சிறந்த காவல். அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை உலகத்திலே 2வது இருக்காங்க. பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆமா. ஏன்னா பாவம் நம்ம ராத்திரி போய் அந்த உட்காந்து காவல் காத்துட்டு காலைல டியூட்டி போயிடும். நம்ம போய் பெப்பர்மேன் தூங்குவோம். அவங்க டியூட்டி போயிருவாங்க காலையில. அதனால ஒரு சிறந்த காவல். ஹெல்மெட் போடாம யார் போனாலும் முகங்களுக்கு அடிப்பிடிச்சு மேஞ்சிருக்காங்க சார். 5 பேர் போறது. ஆமா, உயிர்வதை வாங்கிட்டு என்கிட்ட போய் விழுந்து கிடக்கு. பாவம் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராணுவ காவல். மனைவியை பிரிந்து குழந்தைங்களை பிரிந்து நாட்டில் எல்லையில் காவல் காக்கும் ராணுவ காவல் ஒரு சிறந்த காவல். பாம்போட பாம்பா, பள்ளியோட பள்ளியா, செடியோட செடியா, பாறையோட பாறையா, தூங்க இடம்ல, சோர்திங்க இடம்ல. பாவமா இருக்கு. அப்படிப்பட்ட ராணுவ காவலுக்கு ஒரு 40,000 50,000 சம்பளம். எங்க அப்பாவும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 60,000 சம்பளமா. யாரும் சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்லணும். சரிங்களா? அந்த ராணுவ காவல் சிறந்த காவல். அதை விட சிறந்த காவல் நமக்கெல்லாம் பக்கா மேலவாமிக்கு அற்புதமான இசை காவல். அதை விட அற்புதமான ஒளிபெருக்கி காவல். அதை விட அற்புதமான ரசிகர்கள் காவல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 3 நாளா ஒரு 10 பேர் வச்சு நாடகம் போட்டேன். ஊன்னு சொல்லி நாடகம் அசிங்கப்படுத்த நாடகம் போடாதீங்க. சத்தியமா நான் சொல்லிப்படி எல்லாம் பயப்பட மாட்டேன். 5 பேர் தான் நாடகம் பார்த்தாங்க. பாரப்பட்டி மேலூர் பக்கத்துல. ஆமா, டைம் நாடகமே நாடகத்தை அசிங்கப்படுத்த நீங்க கச்சேரி வச்சுக்கோங்க. ஆடு குடிச்சு நடத்தி போங்க. எங்க கூட 10 பிள்ளைங்க இருக்கு, கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அதனால நான் அற்புதமான ரசிகர்கள். அதை விட அற்புதமா உலகம் எங்க ஒளிபரப்பு தம்பி நல்லா எங்க போயிட்டா போயிட்டாச்சு. யூடியூப் தம்பி உனக்கு வணக்கம் சொல்லிட்டு பழைய வரட்டுமா? நறுக்குன்னு ஒரு பாட்டு. ஆமா, அதாவது ஒரு பரதநாட்டியம். அவ்வளவு எங்க ஒரு குன்று ஒரு தான் போயிட்டான். குறிஞ்சியில குறிஞ்சியிலே பூமலந்து குறுங்குதடி பூமலந்து
ஆமா. பறவை வரட்டுமா? வரட்டும். அப்படி வரட்டும். ஒரே வரட்டும். ஏ மாமனுக்கு ஏகி மனோ மக்களம் கொட்டுதடி இந்த மல்லிகை பூ மாமன் கிட்ட மல்லிகைதடி சாமி கிட்ட செய்தி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி. Hey.